அனைவருக்கும் வணக்கம். நான் பூபாலன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றுள்ளார். அவர் 35% வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார். மீதமுள்ள 65% வாக்குகள் அவருக்கு எதிரானவை. எனக்கு விஜய் பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க 65 பேரு, எனக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க 35 பேரு. பெரும்பான்மையாக நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கையில் தான் தமிழ்நாடு மாட்டியிருக்கிறது. வாராது வந்த வாழ்வாக இதை கருதி நல்ல விதமாக பயன்படுத்தினால் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். குரங்கு கையில் பூ மாலை கிடைத்தது போல் குதறி எடுத்து விட்டீர்கள் என்றால் பார்த்து கொண்டிருக்கும் 65% நபர்களும் வரும் தேர்தலிலோ அல்லது அதற்கு முன்போ எதிர்ப்பை பதிவு செய்யலாம். அதனால் நீங்கள் தமிழக மக்களால் ஏகோபித்திய ஆதரவுடன் வெற்றி பெற்றவர் அல்ல. 234 தொகுதியில் 108 உங்க கணக்குல வச்சுட்டா கூட 127 தொகுதி மக்கள் உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள். இருக்கிறதுல அதிக சீட்டு கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதானே தவிர நீங்க பெரும்பான்மையை தாண்டி ஓட்டு பெறவில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? பேரம் பேசினீர்கள். அந்த பேரத்தின் விளைவாகத்தான் சோபா மாடல் என்று எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடுகின்றார். அது உங்களுக்கு புரியவில்லை என்றால் ஆதவர்ஜனாவை கேட்டால் உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் தமிழக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து செயல்பட்டால் ஆட்சி நன்றாக இருக்கும். இல்ல நான் தான் வானத்திலிருந்து குதித்து வந்த தூதுவன் என்பது போல் செயல்பட்டால் அதற்கான விளைவுகள் விரைவில் உங்களை அடையும். அது யாராலும் தடுக்க இயலாது. நீங்கள் வந்த பின்புதான் இந்த குதிரை பேரம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தது. அதற்கு முன்பு இப்படி ஒரு செயல்பாடு நடந்தது இல்லை. ஒரு கட்சியிலிருந்தும் எம்எல்ஏக்களை குதிரை பேரணத்தின் மூலம் ஆதரவு திரட்டுறது ஒண்ணு. குதிரை பேரனாவே அங்கு பணம் கைமாறி இருக்கும், அல்லது அதிகாரம் கைமாறி இருக்கும், அல்லது சில சலுகைகள் கைமாறி இருக்கும். அது இல்லாமல் ஆதரவு தருவதற்கு எந்த எம்எல்ஏவும் முட்டாள் அல்ல. அதனால் குதிரை பேரம் தான். எம்எல்ஏவை பர்ச்சேஸ் செய்யறது, ஃபர்ஸ்ட் போய் எலெக்ஷன்ல போய் அங்க போய் நின்று கத்திட்டு இல்லாம ஜெயிச்சு வந்த கூட அவங்களே பர்ச்சேஸ் பண்றது. ஆனா இப்ப தொடர்ந்து நீங்க ஏடிஎம்கே இருந்து எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு குறையுதோ அவ்வளவு வரைக்கும் வரைக்கும் பர்ச்சேஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த பர்ச்சேஸ் பண்ணனாவே என்ன ஆகும்? பணம் இல்லாமல் பர்ச்சேஸ் செய்ய முடியாது. உங்களை பார்த்து ஓடி சேருவதற்கு நீங்கள் கொள்கை திலகம் அல்ல, கோட்பாடு மிக்கவர் அல்ல. நீங்கள் போராட்டத்தில் வென்று ஒரு ஆட்சி அமைத்தவர் அல்ல. திரை கவர்ச்சியால் வந்த ஒரு நபர் என்பதால் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி போன்ற திரை கவர்ச்சியை ஏற்கனவே நம்பி வந்தவர்கள் இப்போது திரை கவர்ச்சியான நபர் தலைமை தாங்காத காரணத்தால் அங்கிருந்து திரை கவர்ச்சியை நோக்கி நகர்ந்து வருகின்றார்கள். இதுதான் நீங்க கவர்ச்சியால வந்ததுக்கு அர்த்தம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் எம்எல்ஏ குதிரை பேரம், எம்எல்ஏ பர்ச்சேசிங், எம்எல்ஏ ஷாப்பிங் போன்ற அத்தனையும் உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். இது தொடர்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு கவிதையை பார்த்தேன். அந்த கவிதை தஞ்சையை சேர்ந்த வல்லம் ராஜுபால் என்ற கவிஞர் எழுதியிருக்கிறார். அந்த கவிதைக்கு தலைப்பே பரிபேரம் பெருமாள். ரொம்ப அருமையா இருக்கு. அந்த கவிதையை அவருடன் அனுமதியுடன் நான் இங்கு பதிவு செய்கின்றேன். ரஷ்யாவை விட தமிழ்நாடு தேவலாம். அங்கே ஜோசப் ஸ்டாலின், இங்கே ஸ்டாலினும் ஜோசப்பும். நாம் பல்பு வாங்கியதை உணரத்தான் மின்வெட்டு. நாம் பல்பு வாங்கியதை உணரத்தான் மின்வெட்டு. வறுமையை ஒழிப்பார்களாம், மின்சாரத்தை ஒழித்தது போல். வறுமையை ஒழிப்பார்களாம், மின்சாரத்தை ஒழித்தது போல். ரீல்ஸ் பார்த்து வாக்களித்தவருக்கு ரீல்ஸ் பார்க்க மின்சாரம் இல்லை. ரீல்ஸ் பார்த்து வாக்களித்தவர்களுக்கு ரீல்ஸ் பார்க்க மின்சாரம் இல்லை. அமெரிக்கா ஈரான் போரை திமுக தூண்டி விட்டதால் தான் 6 சிலிண்டர் தர இயலவில்லை. கஜானா காலி என்கின்றார்கள். பின்னே வாக்குறுதி காலி என்றால் சொல்ல முடியும்? பரிபாஷையில் தான் குதிரை பேரம் பேசினார்களாம். இங்கு பரி என்றாலும் குதிரை தான். பரிபாஷையில் தான் குதிரை பேரம் பேசினார்களாம். தலைமை செயலகத்தில் லாயம் அமைக்கலாம், கொள் வாங்கி சமைக்கலாம். குதிரை பேரத்தில் வந்தவர்களுக்காக சாப்டாக மைல்டாக பேசாமல் ஆசாக பேசுவதில் வியப்பில்லை. குதிரை பேர அரசு என்பதால் 6 மாதம் கெடு கேட்கின்றார். 6 மாதத்தில் சரி செய்வீரா என கேட்டால் 6 மாதத்தில் உங்களுக்கு பழகிவிடும் என்கின்றார். சட்டசபையில் மௌனம் கடைபிடித்து ட்விட்டரில் பதிவிடுவார் 8 மணி கழித்து. ஒன்றுமே சாதிக்கவில்லை என்று கூறாதீர். எது கேட்டாலும் மௌனம் சாதிக்கிறாரே. ஒன்றுமே சாதிக்கவில்லை என்று கூறாதீர். எது கேட்டாலும் மௌனம் சாதிக்கிறாரே. நன்றி.